புதுவரவு நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா வருகிற பிப்ரவரி 2ஆம் தேதி மிக விமர்சையாக கொண்டாடணும்னு கட்சியினுடைய தலைமை முடிவு பண்ணியிருக்கு. பனையூரில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய அலுவலகத்தில் கட்சியின் கொள்கை தலைவர்களுக்கு சிலை வைத்து மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிற பல்வேறு ஏற்பாடுகளும் கட்சி தலைமை தீவிரமான விஷயங்களில் இறங்கியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் மாவட்ட செயலாளர்கள் நியமனம், பூத் கமிட்டி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் நியமனம் இப்படின்னு கட்சி கட்டமைக்கிற வகையில் பலமான ஒரு பேஸ் உருவாக்கணும். அப்படிங்கிறதுனால தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தீவிரமான அரசியல் களத்தில் இறங்கியிருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு விமர்சனம் சமூக வலைதளத்தில் வைக்கிறாங்க. ஒரு சினிமா நடிகர் இவர் என்ன செய்ய போகிறாரு, மக்களுக்காக என்ன அந்த அளவுக்கு படிட முடியும், இவர் என்ன மாபெரும் தலைவர்களாக இருக்கிறாங்க, மாபெரும் இயக்கங்கள் இருக்கிறது, இப்போ புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு நடிகரால் மக்களுக்கு என்ன செய்து விட முடியும், இவர் ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு நடிகர் தானே அப்படிங்கிற பல்வேறு விமர்சனங்கள் சமூக வலைதளத்தில் தொடர்ந்து வைக்கிறாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு நடக்கும்போது விஜய் அவர்கள் அங்கே பேசின அந்த ஸ்பீச் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியிலும் சரி, கட்சியினுடைய ரசிகர்கள் மத்தியிலும் சரி, பல கட்சி தலைவர்கள் மத்தியிலும் சரி, தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய உற்று நோக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களுமே விஜய் அன்னைக்கு பேசின அந்த ஸ்பீச் ஒரு மாசான ஸ்பீச், அதை உற்று கவனிக்கக்கூடிய ஒரு ஸ்பீச்சாக இருந்தது. அது அப்போ விஜய் ஏற்றுக்கிட்டாங்க. ஆமாங்க, ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு, ஒரு தலைமை பண்பில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இப்படிப்பட்ட ஒரு பேச்சு திறன் வேணும். அது பேச்சு மட்டும் இல்லைங்க, ஒரு புள்ளி விவரத்தோட தெளிவான ஒரு ஆக்ரோஷமான ஒரு நடையில அந்த அனுபவத்தோட ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் அரசியல் களத்தில் இருந்த மாதிரியான அவருடைய அந்த அணுகுமுறையும் அந்த ஸ்பீச்சும் இருந்தது அப்படின்னு ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் நம்ப ஆரம்பித்தாங்க. அதே போல் அனைத்து கட்சிகளும், அது எதிர்கட்சியாக இருக்கலாம், மற்ற கட்சியாக இருக்கலாம், மாற்று கட்சியாக இருக்கலாம், எல்லா கட்சியிலையுமே ஓகே விஜய் அவர்கள் ஏதோ பேசுகிறாருங்க, அரசியல் குறித்து ஏதோ சொல்ல வராருங்க, அவர் சொல்கிறது சரிதாங்க, கேட்கலாங்க, அரசியலில் எதுவுமே தெரியாது, அவர் பேச தெரியாது. ஒரு கட்சி தலைமை அப்படின்னா, ஒரு கட்சி தலைவர்னா முதல்ல அவருக்கு பேச தெரியும், கொள்கை ரீதியாகவும் அவனுடைய கட்சியினுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் புள்ளி விவரத்தோடு சொல்லக்கூடிய அந்த ஒரு திறன் வேணும். அது விஜய்க்கு இருக்குது அப்படின்னு மக்கள் மத்தியிலும் சரி, அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியிலும் விஜய் அவர்களை முதல் மாநில மாநாட்டிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவராக உருவாகிட்டார். இது இப்படி ஒரு அரசியல் பயணத்தை முன்னெடுக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு அடுத்தடுத்து மாவட்ட செயலாளர்கள் நியமன பணிகளில் தீவிரம் காட்டினார். இப்போ அந்த மாவட்ட செயலாளர்கள் நியமனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. கட்சியினுடைய பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் நிர்வாகிகளும் தேர்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்தில் தான் 2வது கட்டத்தில் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் நியமனம் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் புஷி ஆனந்தை வெளியே அனுப்பிட்டு விஜய் மட்டும் 1-to-1 மாவட்ட செயலாளர்கள் நியமனம் பண்ணக்கூடிய அவர்கள் 1-to-1 பேசி பல்வேறு முடிவுகளை எடுத்திருக்கிறாரு. புஷி ஆனந்தை ஏன் வெளியே அனுப்பினாரு அப்படின்னு பல்வேறு விஷயங்களும் போய்கிட்டு இருக்கிறது. இதற்கிடையில தான் ஆதவர்ஜனா இங்கே ஒரு பிளே வருது. ஏற்கனவே புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவர்ஜனா விஜய் அவர்களும் சந்தித்து ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் சந்தித்து பேசியிருப்பாங்க. அந்த நூல் வெளியீட்டு விழா மிகப்பெரிய விமர்சனத்துக்குண்டான ஒரு நிகழ்வாக மாறியது. இப்போ ஆதவர்ஜனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு, அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு இப்போ விஜய் கட்சியில் தமிழக வெற்றி கழகத்தில் மாநில பொறுப்பு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும், துணை பொதுச் செயலாளர் பதவியும் வழங்கப்படக்கூடும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்குது. 45 நிமிடம் பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் விஜயுடன் ஆதவர்ஜனா என்ன அப்படி பேசினார், அந்த பேசினதுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் ஏன் ஒப்புக்கொண்டாரு, எதற்காக ஒப்புக்கொண்டாரு, இந்த விஷயம் இப்போ ஏன் பரபரப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்னா, விஜயுடன் 45 நிமிடம் ஆதவர்ஜனா பேசினதுல ஒரு மிகப்பெரிய நீண்ட அறிக்கை விஜய் கிட்ட ஆதவர்ஜனா கொடுத்துருக்கிறார். அந்த அறிக்கை படித்து பார்த்த விஜய் அவர்கள் ஓகே, நம்ம கட்சியினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்முடைய கட்சி வளர்ச்சிக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் அப்படின்னு விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த விஷயத்தில் தான் ஆதவர்ஜனாவுக்கு கட்சியில் மாநில பொறுப்பில் ஒரு இடத்த கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு விஜய் அவர்கள் வந்ததுனால இன்று மாலையோ அல்லது நாளை காலையோ ஆதவர்ஜனா தமிழக வெற்றி கழகத்தில் மாநில பொறுப்பு வழங்கப்படும், குறிப்பாக துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு பரபரப்பான
செய்தி போயிட்டு இருக்கிறது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு இந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் மாசம் பண்ணுறாரு. அரசியலில் வந்து விஜய் அவர்களுக்கு அரசியல் என்ன தெரியணும் ஒரு பெரிய விமர்சனம் இருந்தது. அதற்கு பின்னாடி வந்து ஏதோ யாரோ ஒரு அரசியல் பலம் வாய்ந்தவர்கள், அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள், அரசியலை கரைச்சி குடித்தவர்கள் யாரோ ஒருவர் வந்து பின்னாடி இருந்து இயக்குகிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை மக்கள் மத்தியில் இருந்தது. இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாநாடு, ஒரு மாசான மாநாடு, உலகமே திரும்பி பார்க்கிற, அரசியல் வட்டாரங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு இந்த மாநாடு இருந்திருக்குது அப்படின்னா இதற்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு அரசியல் நோக்கர்களுடைய நோக்கமாக இருந்தது. அதை நிரூபிக்கிற வகையில் தான் அவருடைய ஒவ்வொரு அசைவுகளும் மிகப்பெரிய பலமாக இருந்தது. அதற்கு பின்னாடி ஜான் ஆரோக்கியசாமி இருந்திருக்கிறார் அப்படின்னு மக்களுக்கு லேட்டாக தான் தெரிய வந்தது. ஒவ்வொரு விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியினுடைய கொள்கை தலைவர்களை செட் பண்ணுறதுலேருந்து விஜய்க்கு எப்படி அரசியல் பயணத்தை மேற்கொள்ளணும், மக்கள் மத்தியில் எப்படி விஜயை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும், ஏற்கனவே ஒரு நடிகராக இருந்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை பெற்ற ஒரு நடிகர் விஜய் இன்று அரசியல் கட்சியினுடைய தலைவராக வருகின்ற போது அந்த ரசிகர்கள் எப்படி வாக்காளராக மாறணும், எப்படி தொண்டர்களாக மாறணும், அவர்கள் மத்தியில் அரசியல் கட்சி தலைவராக எப்படி நம்ம தன்னை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும், எப்படி நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிற பல்வேறு உள்கட்டமைப்புகளை உருவாக்கியவர் ஜான் ஆரோக்கியசாமி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து லேட்டாக தான் வந்து எல்லாருக்கும் தெரிய வரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. இந்த நேரத்தில் தான் பனையூரில் நடந்த மாவட்ட செயலாளர்கள் நியமனம் போது பல்வேறு சர்ச்சைகளும் பல்வேறு பிரச்சனைகளும் வந்தது. மாவட்ட செயலாளர்கள் நியமனம் பண்ணுறதுல ஏதோ வந்து குடுக்கல் டீலிங் வந்து பணம் பெற்றுக்கொண்டு பொறுப்புகளை போடுறது அப்படிங்கிற ஒரு பெரிய விமர்சனம் வந்து விஜய் காதுக்கு வருவி. அந்த விஷயம் வந்து இது வந்து புஷி ஆனந்த் வந்து ஒரு கடுப்பான ஒரு விஷயத்தை வந்து விஜய் அவர்கள் பார்த்தார். அதனால தான் மாவட்ட செயலாளர்கள் நியமன அந்த ஆலோசனை கூட்டத்தில் அந்த நியமன நிகழ்ச்சியில் புஷி ஆனந்தை வெளியே அனுப்பிட்டு விஜய் மட்டும் வந்து உள்ளே இருந்து அந்த மாவட்ட செயலாளர்கள் நியமன அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு கருத்துக்களை பகிர்ந்தார். இது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியது. ஏற்கனவே இருந்த ஜான் ஆரோக்கியசாமிக்கும் புஷி ஆனந்துக்கும் ஒரு பிரச்சனை வந்து போகுது. நீ பெரியவனா நான் பெரியவனா, விஜய்க்கு தலைவருக்கு 2ஆம் கட்ட இடத்துல நீங்கள் இருக்கணுமா நாங்கள் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து ஜான் ஆரோக்கியசாமிக்கும் புஷி ஆனந்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனை போனதுனால தான் அந்த சலசலப்புக்கு காரணம். இந்த கேப்பில் தான் இப்போ ஆதவ அர்ஜுனா களத்தில் இறங்குறாரு. அரசியல் களத்தில் கொள்கை ரீதியாகவும் அரசியலுடைய கட்டமைப்பை உருவாக்குற வகையிலையும் ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமி உள்ள கட்சியில் விஜய்க்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டு இருக்கிறாரு. இப்போ ஆதவ அர்ஜுனாவும் களத்தில் இறங்கி தமிழக வெற்றி கழகத்தில் மாநில பொறுப்புக்குள்ளே வருகின்ற பொழுது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன ஆதவ அர்ஜுனா செய்ய போகிறாரு அப்படிங்கிறத விஜய்கிட்ட பல அறிக்கைகள் மூலியமாக அவர் எடுத்துரைத்ததுனால விஜய்க்கு ஒரு நம்பிக்கைனால தான் அவர் மாநில அளவில் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வந்து இன்று அல்லது நாளை காலை அதிகாரப்பூர்வமாக விஜய் அவர்கள் அறிவிக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. 45 நிமிடம் பேசியதன் பின்னணி, விஜய் அவர்கள் ஒப்புக்கொண்டதன் பின்னணி, அவர் கட்சி வளர்ச்சிக்கு அடிமட்டத்திலிருந்து நம்முடைய கட்சியை வந்து எப்படி மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிற பல்வேறு யுக்திகளை ஆதவ அர்ஜுனா விஜயிடம் கொடுத்திருக்கிறதாகவும் அந்த அடிப்படையில் ஆதவ அர்ஜுனாவுக்கு கட்சியில் மாநில பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆதவ அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்தில் மாநில பொறுப்பு, அதாவது துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு பெறப்போகிறார், விஜய் அவர்கள் வழங்கப் போகிறார் அப்படிங்கிற பரபரப்பான செய்தி போய்கிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்று மாலை அல்லது நாளை இந்த அதிகாரப்பூர்வ தகவல் தமிழக வெற்றி கழக தலைமையிடத்திலிருந்து வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.